இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். நான் ஷீலா மீன் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து இட்லி, தோசை, சுட சாதத்துக்குலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்புக்கு வந்து நான் வந்து மேலே வந்து வடகம் மாதிரி நான் தாளித்து கொட்டியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழை இலையில் வந்து இந்த சுட சுட சாதம் போட்டு இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் ஆம்லேட்டுக்கு நான் வெங்காயம், பச்சை மிளகா, பெப்பரு, சால்ட்டு, மஞ்சள் போட்டு இந்த ஆம்லேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெங்காயம் இல்லாமல் ப்ளெயினாக கூட நீங்கள் ஆம்லேட் பெப்பர் போட்டு பண்ணலாம். நான் ஷீலா போட்டு ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். நான் வாழையில போட்டு வெங்காயம் போட்டு ஆம்லேட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மீன் வறுவல், சுட சுட சாதம் போட்டு சுட சுட மீன் குழம்பு ஊற்றிருக்கேன். ஸோ இந்த வாழையில வந்து அந்த மீன் குழம்பு சாதம் சாப்பிடும் போது அந்த வாழையிலோட ஃப்ளேவரோட அந்த மீன் குழம்பு சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் சாதம் போட்டு மீன் குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட் கொஞ்சம் எடுத்து சாப்பாட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மீன் வறுவலை இல்லை குழம்பு மீன் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து நீங்கள் சாப்பாட்டில் வச்சு எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய பைட்டாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதோட வாழை இலையோட ஃப்ளேவரும் நல்லா எடுத்து கொடுக்கும் நம்ம சாப்பிடும் போது. நைட்டு டின்னர் வந்து சாஃப்டான இட்லியும் அதுக்கு தொட்டுக்க வந்து மீன் குழம்பும் வச்சுருக்கேன். ஸோ இது 2 காம்போவும் நம்ம வந்து வச்சு சாப்பிடும் போது 5 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம மீன் குழம்பு நல்லா காரசாரமாக புளிப்பாக சாப்பிட்ருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து மோரில் வந்து கொஞ்சம் ஜீரகத்தூளும் பிங்க் சால்ட்டும் போட்டு நீங்கள் வந்து மோர் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.